ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவங்க பேரு மாலினி. வயது 25 வயது ஆகுது. இவங்க அம்மா பேரு ஈஸ்வரி. முற்பகல் 12:21 இப்போதைக்கு மாலினியும் இவங்க அம்மா ஈஸ்வரியும் 2 பேருமே சிறைவாசல்ல இருக்கறாங்க. அப்பதான் நம்ம மாலினி நினைச்சு பார்க்கறாங்க, நம்ம அன்னைக்கு இந்த தப்பை பண்ணலனா இன்னைக்கு நம்ம நிலைமையே மாறி இருக்கும். அவனை ஏன்தான் நம்ம பார்த்தோமோ அப்படின்னு நினைச்சுட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாலினியை பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு மாலினி. முற்பகல் 12:44 எப்படியோ கடனை வாங்கி தன்னுடைய பொண்ணு மாலினியை படிக்கவும் வச்சிராரு. கடன் பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி மாலினியை படிச்சு முடிக்க வச்சிராரு. ஆனா ரீசெண்டா நம்ம மாலினியோட அப்பா இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தும் போயிட்டாரு. கடைசியா கொஞ்ச நாள் மகள் நல்லபடியா படிச்சுட்டு இருக்கறப்ப இவர் சரக்கு கடையிலேயே கிடந்து எப்பவும் சரக்கு போதையில இருந்து ஒரு கட்டத்துல மயங்கி ஒரு இடத்துல விழுந்து தலையில அடிபட்டு இறந்தும் முடிச்சிருவாரு. 1:16 நம்ம மாலினிக்கும் ஈஸ்வரி அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் கஷ்ட காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் வாங்கின கடன் மத்தபடி தன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வாங்கின கடன்கள். அப்படி இப்படின்னு மாலினியும் பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிட்டு இப்போதைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கறாங்க. 1:35 அவங்களுக்கும் மாசம் ஒரு 10,000 சேலரி கிடைக்கும். அந்த சேலரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கடன்களை அடைச்சிக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க எதிர்பாராத விதமா வீட்ல 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கறப்ப அப்பதான் ஒருத்தர் சுப்பையான்னு சொல்லிட்டு ஒருத்தரு நம்ம மாலினி வீட்டுக்கு வராரு. 1:56 அங்க என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கடை வாங்கி 2 வருஷம் ஆகுது. உன்னுடைய கணவர் செத்தும் 2 வருஷம் ஆச்சு. எப்படியோ நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி நான் உனக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்தேன். ஆனா அந்த 2 வருஷத்துலயும் நீ எந்த ஒரு வட்டி பணமும் கொடுக்கல. இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்கா? சொல்லு. என்னுடைய காசும் எனக்கு வேணும். எனக்கு இப்ப அவசரம். 2:17 ஒன்னு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. இந்த வீட்டை வித்து என்னுடைய கடனை இதுல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி அம்மா எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்க. உடனே நம்ம சுப்பையா உனக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் போதும்டே. உன்னுடைய கணவர் என்னுடைய ஃப்ரெண்ட், அதனாலதான் நான் கொடுத்தேன். அப்படி இருக்குறப்ப நீயும் கஷ்டப்படுறேன்னு இத்தனை வருஷமா விட்டேன். இப்போதைக்கு எனக்கும் கஷ்டகாலமா இருக்குது. அப்படி இருக்குறப்ப எனக்கும் பணம் வேணும். நான் உன்னை கேட்காம இருக்க முடியாது. உன்னால முடிஞ்சா இந்த வீட்டை வித்து பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. நம்ம மாலினி அவர்கிட்ட போய், ஐயா எனக்காக இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்த டைம் கிடைச்சாதான் நான் என்கிட்ட வச்சும் பணம் பிரட்டி உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லன்னா நாங்க எப்போவாவது ஏதோ ஒரு வழி பண்ணி உங்க கடனை நாங்க அடைச்சிருவோம் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. சுப்பையா உடனே பாத்தீங்கன்னா 2 வருஷமா கொடுக்காத பணத்தை இப்ப எப்படிமா கொடுப்பீங்க? சொல்லுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பணம் இன்னும் ஒரு மாசத்துல வரும். நீ டைம் கேட்கறதுனால நான் உனக்கு இந்த அவகாசம் கொடுக்கிறேன். இந்த பணம் எனக்கு இன்னும் ஒரு மாசத்துல வரலன்னா அப்புறம் என்னுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க ஒத்துழைச்சுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பார்த்துட்டு பவரும் கிளம்பி போயிட்டாரு. நம்ம மாலினிக்கும் அன்னைக்கு நைட்டு ராஜேஸ்வரிக்கும் மாலினிக்கும் தூக்கமும் வரல. ஏன்னா
இந்த வார்த்தையே சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு. இவங்களும் பணத்துக்காக அப்படி இப்படின்னு ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பணம் எங்கேயும் கிடைக்கவுமில்லை. ஒரு கட்டத்துல நம்ம மாலினி, இரும்மா, கடவுள் நமக்குன்னு ஒரு வழி காட்டுவாரு. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாதே அப்படின்னு தன்னுடைய அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. எப்பொழுதுமே மாலினியோட அம்மாவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே மனசு லேசானது. எந்த ஒரு பிரச்சனையையும் உடனே டக்குன்னு மறக்க மாட்டாங்க. அதை நினைச்சு நினைச்சு அவங்க நொந்து தங்களை ஒரு வழி பண்ணிக்குவாங்க. அது மாதிரி இருக்கறதுனால இவங்க மாலினி வந்து, நீ எதையும் நினைக்காதம்மா, எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னையும் நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அடுத்த நாள் விடிஞ்சு காலையில வழக்கம் போல நம்ம மாலினியும் அவங்களுடைய கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அம்மாவும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கறாங்க. இவங்களுக்கும் அப்படி எப்படின்னு ஒரு 7000 சேலரி கிடைக்கும். மாலினி பொண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 சேலரி. 2 சேலரியும் சேர்த்து கொஞ்சம் பணத்தை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடனை அடைக்கணும்னு முடிவும் பண்றாங்க. ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி அடுத்த கட்டமா பேங்க்லயும் கடன் வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்குறப்ப நம்ம மாலினிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துல இவங்களும் எல்லா பக்கமும் பணத்துக்காக ரொம்பவே அலையறாங்க. ஆனா கடைசி வரைக்குமே கிடைக்கல. அப்பதான் நம்ம ராஜேஸ்வரி அம்மா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்புறப்ப ஒரே யோசனையிலேயே நினைச்சுக்கிட்டு வராங்க. அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய எண்ணத்துல கூட இல்ல. அந்த அளவுக்கு யோசனையிலே வரப்ப எதிர்பாராத விதமா ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருச்சு. என்னதான் இருந்தாலும் லேசான அடிதான், பரவாயில்ல. அப்படி இருக்குறப்ப அந்த கார்ல இருந்து ஒரு நபர் இறங்கி வராரு. அவர் பார்க்க ரொம்பவே பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கு. அவர் பேர் பாத்தீங்கன்னா பிரதாப். அவர்தான் இந்த அம்மாவை ஏத்திட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. சேர்த்துட்டு நம்ம மாலினிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. மாலினியும் அலறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாராங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரதாப் அவங்களை தூக்கி உட்கார வைக்கிறார். அப்பதான், நீ என்ன இங்கெல்லாம் எங்க அம்மாவை தொடுறீங்க? நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு நம்ம மாலினி சொல்லுவாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி அம்மா, here is the provided script with full punctuation added to clarify the dialogue and narrative flow. மானி, கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்படாதே. எப்போதுமே உன்னிடம் நான் பொறுமையை கடைபிடிக்கச் சொல்லியிருக்கேன். உன்னுடைய அவசரத்தால்தான் நிறைய இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா, உடனே இந்த விஷயத்தைத்தான் நீ எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கே. உனக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. 6:30. இவர்தாண்டி என்னை காப்பாத்துனாரு. இவர் இல்லன்னா இப்ப நான் என்ன கண்டிஷன்னும் தெரியல. நாளைக்கு எனக்கு ஆபரேஷன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்றே? உனக்கு ஆபரேஷனா? என்ன ஆச்சு அப்படி கேட்டப்பா, தலையில ரத்த கசிவு இருக்குது. அத ஆபரேஷன் பண்ணி நாளைக்கு உனக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6:51. இந்த பையனும் நான் வந்து அதுக்கு ஏத்த செலவுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்லி பணமும் கட்டிட்டாரு. அவரு நீங்க இல்ல, எப்பொழுதும் அவர் நம்மளுக்கு தெய்வம் மாதிரி. ஏன்னா என்னுடைய உயிரையும் காப்பாத்தியிருக்காரு. அவரே ஒரு சின்ன விஷயம் கூட நீ பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மானி அதுக்கப்புறம் எதுவும் பேசல. 7:10. அமைதியா இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஆபரேஷன் நல்லபடியா பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் இருந்து கவனிச்சும் பார்த்துக்கறாரு. அப்பதான் இவங்களுடைய ஃபேமிலி டீடையில் எல்லாமே தெரிஞ்சுக்கவும் செய்யறாரு. நம்ம பிரதாப் வந்து இவங்க கிட்ட எல்லாமே விசாரிக்கிறப்பா, இவங்களுக்கு அப்பா கிடையாது. கடன்கள் கொஞ்சம் இருக்கு.
7:30 அந்த கடனை அடைக்கிறதுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம பிரதாப்பும், பரவாயில்லை, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல டிஸ்சார்ஜ் பண்ற அன்னைக்கு வீட்ல ஏத்திட்டு போய் விட்டுட்டு மேற்கொண்டு ஒரு 2 லட்சம் ரூபா பணத்தையும் அவங்க கையில கொடுக்கறாங்க. நம்ம மாலினி அதை வாங்கவே இல்லை. ஒரு கட்டத்துல நம்ம கடன்காரன் வந்துட்டா என்ன பண்றது? நம்ம வேணா இவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம சம்பாரிச்சு இவருடைய கடன்களை அடைச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம மாலினியும் ஒரு கட்டத்துல யோசிச்சு 8:03 பிறகு அந்த பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த சுப்பையா அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த பணத்தையும் கொடுக்கறாங்க. அப்பதான் நம்ம பிரதாப்பும் அவரை பாக்கறாரு. என்ன, நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்பா, ஆமாமா, நீ எப்படிப்பா இங்க அப்படி கேட்டதும் இது மாதிரி ஆயிருச்சு, அதனால கொஞ்சம் பணம் கொடுத்தேன். 8:24 அந்த பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறாங்க போல அப்படின்னு நம்ம பிரதாப்பும் சொல்லுவாரு. ஆமாம்பா, நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்றது, எனக்கும் செலவுகள் இருக்குங்க, இப்ப வேறனே என்று ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, இனிமேலும் இந்த வீட்ல நானும் ஒருத்தன்தான், அப்படி இருக்கறப்பா இவங்களே நான் ஒரு நாளும் கீழே போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. 8:44 ரொம்பவே ஆசை வார்த்தைகளை காட்டி ரொம்பவே 2 பேரையும் பேசி பழகி ரொம்பவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம மாலினியும் அவங்களோட வெளிய சுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இவரு பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே மாலினியோட இதயத்துல ஒரு இடத்துல இடம் பிடிச்சிருச்சு. அவங்களை ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம பிரதாப்பும் நம்ம மாலியும் சேர்ந்து 2 பேருமே பீச்சுக்கு போய் சுத்த போறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா படம் பார்க்க போறாங்க. இப்படியே அவங்களுடைய எல்லா நேரத்தையும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகாம லீவு போட்டுட்டு ஊர் சுத்துறதே வேலையாவும் வச்சுக்கிட்டு இருந்திருக்கறாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா எப்படியோ நம்ம பிரதாப் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போய் அங்க ஏதோ மலையில பீச்ல குளிக்க வைக்கிற மாதிரி குளிக்க வச்சு அவங்களோட டிரஸையெல்லாம் நினைக்க விட்டுட்டு ஒரு கட்டத்துல இவங்க எப்படியும் டிரஸ் மாத்திட்டுத்தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஒன்னு புக் 9:39 பண்றாங்க. ரூம் புக் பண்ணி அந்த ரூம்ல 2 பேருமே டிரஸ் சேஞ்ச் பண்ணதுக்காக ஒவ்வொருத்தரா டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்களும் அவங்க வாழ்க்கையை பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர்பாராத விதமா அவங்க 2 பேரும் அன்னைக்கு தனிமையில ஒன்னாவும் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பிரதாப்பை பொறுத்தவரைக்கும் இவங்க வீட்ல ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. 10:02 இவங்க 2 பேருமே லேடீஸ் தான். இவங்களை என்ன பண்ணாலும் கேட்க எந்த ஒரு நாதியும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளார அப்பவே இவருக்கு ஒரு எண்ணம் ஓடியிருக்கு. அதை நினைச்சுக்கிட்டுத்தான் இவ்வளவு நாளா நம்ம மாலினிகிட்ட பழகிட்டும் இருந்திருக்கிறாரு. இங்க நடக்குற எல்லா தனிமையில நடக்குற எல்லா விஷயங்களையுமே பிரதாப் வந்து செல்லுல மொபைல வந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்கிறாரு. 10:24 அப்படி இப்படின்னு எல்லா வேலைகளையும் முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மட்டும்தான் பேசினாரு. அதுக்கப்புறம் நம்ம மாலினி போன் அடிச்சாலும் அதை அவாய்ட் பண்ணணும்னு பார்க்க நினைக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3வது நாளு நம்ம ராஜேஸ்வரி அம்மாவை பார்க்க இவர் வீட்டுக்கு வராரு. வந்து, அம்மா வாங்க, உங்களுக்கு நான் சாரி எடுக்கணும். 10:47 நீங்க வந்து என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் மாலினிக்கும் புடவை எடுக்கணும். ஆனா அவளுக்கு தெரியக்கூடாது. நீங்க வந்தீங்கன்னா செலக்ஷன் பண்ண ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பொண்ணுகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதாப் அந்த பொண்ணு அவங்களை கூட்டிக்கிட்டு அவங்க துணிக்கடைக்கு போறாங்க. 11:07 இங்கட்டு தாமா போற வழியில என்னுடைய வீடு வந்து பார்த்துட்டு
போறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் அந்த வீட்டுக்கும் போறாங்க. போய் எல்லா வீட்டையும் சுத்தி காட்டின பிறகு ஏற்கனவே நம்ம பிரதாப் வீட்டோட முன் கதவை லாக் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துல இருக்கிறப்பா எங்க கிளம்புறீங்க? என்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 11:33. உடனே இவங்க, என்னப்பா சொல்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்பா நம்ம பிரதாப்பும், என்னமா நான் சொல்றது உங்களுக்கு புரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டி பிடிச்சு அனுப்ப. சி, என்ன பண்ற நீ? ஒரு மனுஷனா என்ன? என்னுடைய பொண்ணை லவ் பண்ணிட்டு என்ன இப்படி தப்பா நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம பிரதாப்பும், நீ என்ன வேணாலும் கேவலமா பேசிக்கோ. 12 என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் என்னோட யூசேஜ் பொருள்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க, என்னடா நீ வந்து இப்படி தப்பா நடந்துக்கிற? உன்னுடைய இந்த கேரக்டர் தெரியாம என்னுடைய பொண்ணு பழகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல. அதுக்கு இவரு, ஆமா பழகுனாதான் இப்ப அவளுடைய எல்லா வீடியோஸ்களும் என்னிட்ட இருக்கு. நீ மட்டும் இந்த டைம்ல ஒத்துக்கலன்னா உடனே நானும் இணையதளத்துல எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ராஜேஸ்வரியும், ஐயோ கடவுளே, அது மாதிரி மட்டும் பண்ணிராதே, என்னோட பொண்ணோட வாழ்க்கையே வீண் போயிருமே. அவ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவளுக்குன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, என் பொண்ணோட வாழ்க்கையே அழிச்சிராதே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. 12:50. இப்படி எல்லாம் கதறி அழுது வேலைக்கு ஒன்னும் ஆகாதம்மா, நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்பாங்க. நீ சொல்றத நான் செஞ்சுட்டா நான் சொன்னத நீங்க அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் கேட்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம பிரதாப், ஆமா நான் அழைச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன பிறகு இவங்களும் தனிமையில இருக்க ஒத்துக்குறாங்க. 2 பேரும் பாத்தீங்கன்னா தனிமையில இருந்து அந்த சந்தோஷமான நிமிஷத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ராஜேஸ்வரி அனுபவிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கடவுளே, என்ன வந்து என்னுடைய பொண்ணையும் இப்படி நாசம் பண்ணி என்னைய பிற்பகல் 1:25 நாசம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருந்தாலும் அதை காதுல வாங்காம நம்ம பிரதாப் அவருடைய வேலையில ரொம்பவே கண்ணம் கருத்துமா இருந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஆசைகள் எல்லாம் தீர்த்து முடிச்ச பிறகு, நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய மகள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. நீ என்னதான் சொன்னாலும் நீங்க 2 பேரும் நான் கூப்பிட போற இங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சு வைப்பாரு. பிற்பகல் 1:50. உடனே நம்ம ராஜேஸ்வரி அம்மாவும் தன்னுடைய பொண்ணு மாலனிகிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்துச் சொல்றாங்க. உடனே இவங்க எதுக்குமே நம்பவே இல்லை. ஏன்னா அவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பாத்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம பிரதாப் வந்து மாலியோட மொபைலுக்கு அனுப்பி விடுவாங்க. உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஒரு போன் கால் வருது. பிற்பகல் 2:15. இன்னைக்கு நைட்டு நீ வந்து என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. உடனே நம்ம மாலினி ஒரு பிளான் போடுறாங்க. நம்மளுக்கு துணையா ஒரு ஆண் ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இவங்க 2 பேரும் அந்த சுப்பையா வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவரு ஆனா பாக்குறப்பவே ஒரு மாதிரியான பார்வையில்தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. பிற்பகல் 2:35. அப்படி இருக்கறப்ப அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் போறாங்க. போய் 2-3 பேருமே அவங்கள்ட்ட நல்ல விதமா நடிச்சாங்க. நம்ம சுப்பையாவும் ராஜேஸ்வரியும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியவே இருந்துட்டாங்க. உள்ளுக்கு மாலினி மட்டும்தான் போனாங்க. அங்க போய் தனிமையில இருக்கற மாதிரி அவர்ட்ட நயந்து பேசி ஒரு கட்டத்துல அவங்க ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்தும் கொடுத்துருவாங்க.
பிற்பகல் 2:59. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு 2 சீப் மட்டும் குடிச்சிட்டு கண்டுபிடிச்சிருவாரு. என்னையே நீயும் என்ன பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே அந்த நடத்துல கதறல் சண்டை மாதிரி நடக்குது. ஒரு கட்டத்துல நம்ம மாலினி, இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நீ என் வாழ்க்கையில வரலேன்னா இன்னைக்கு நான் கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேலையை எடுத்து அவனுடைய கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணிடுறாங்க. பிற்பகல் 3:24. அதுக்கப்புறம் நம்ம மாலினியும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ராஜேஸ்வரியும் அந்த சுப்பையாவும் வீட்டுக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்ப ஆல்ரெடி மாலினி வந்து அவங்கள கொலையும் பண்ணி முடிச்சிட்டா. ஒரு பக்கத்துல ஒரு கட்டத்துல இவங்க அந்த பாடியை எப்படியாச்சும் மறைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு. பிற்பகல் 3:52. அங்க போய் அந்த பாடியை புதைச்சும் வச்சிருவாங்க. ஒரு கட்டத்துல ஒரு வாரம் அமைதியா இருந்தாங்க. அந்த வீட்டுல எந்த நடவடிக்கைகளும் இல்லை. மத்தபடி துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே காவலர்கள் எல்லாரும் வந்து அந்த இடத்தை ஆராய்ஞ்சி பாடியை எடுத்து இந்த விஷயத்தை எல்லாம் ஆராய்ஞ்சி அவங்களையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம மாலினியோட வாழ்க்கை எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. பிற்பகல் 4:20. எப்படியோ தன்னுடைய அப்பா போயிட்டாரு, நாம படிச்சிட்டோம், நம்மளுக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும்தான். அவங்களையும் எப்படியோ நல்ல முறையில காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம மாலினிக்கு இப்போதைக்கு ஜெயில் வாழ்க்கையே அனுபவமா இருந்துட்டு இருக்கு. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பிற்பகல் 4:36. கீழே இருக்கற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.